இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது வாரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணம். கிறிஸ்து பிறப்பின் நவநாளின் 6வது நாள். இந்த 6வது நாளோடு இணைந்து 4வது வாரத்தில் அன்பு என்கின்ற மெழுகுதிரியை ஏற்றி இயேசுவின் வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய தருணம் இது. நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி என்ற மூன்று வாரங்களில் கடந்து வந்து அன்பு என்கின்ற இந்த 4வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறது, அமைதி கொடுக்கிறது, மகிழ்ச்சி கொடுக்கிறது. எனவே அன்பு என்கின்ற ஆன்மீக சிந்தனையோடு இன்றைய நாளிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 39 முதல் 45 முடிய. ஏறக்குறைய நேற்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அதே வாசகத்தை தான் இன்றைய நாளிலும் நற்செய்தி வாசகமாக வாசிக்க இருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தை இன்னும் இன்றைய நாளிலே சற்று கவனமுடன் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்து செய்தி சொன்ன உடனே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுக்கு கொடுத்த அனுபவ ரீதியான அந்த மகிழ்ச்சியின் செய்தி, உன் வாழ்த்துளி கேட்டவுடனே என் வயிற்றில் குழந்தை பேறு வகையால் துள்ளி குதித்திற்று. ஏனென்றால் ஆவியானவர் எலிசபெத் அம்மாளை ஆட்கொண்டிருக்கிறார். பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர் என்றும், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்றும், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்றும், இறுதியாக எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் சொன்னவை உமக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தை நிறைவு செய்யப்படுகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும், முதிர்ந்த வயதில் இருக்கின்ற இந்த பெண்மணிக்கு உதவி செய்யவும் வந்த அன்னை மரியாளுக்கு எலிசபெத் அம்மாளிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் அடுக்கடுக்காக அன்னை மரியாளை பற்றி புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. இதில் நாம் காணக்கூடிய செய்தி என்னவென்றால், இறைவனுடைய அருள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அந்த அருளை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது முதல் செய்தியாக காணப்படுகிறது. 2வது செய்தி, யாரெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தாழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆணவமோ தலைகணமோ நான் என்கின்ற அகந்தையோ எதுவும் இல்லாமல் தாழ்ச்சியான மனநிலையோடு இப்படிப்பட்ட உள்ளங்கள் தங்கள் வாழ்க்கையை தொடருகிறார்கள். 3வது, தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்துவதையும் நம்மால் காண முடிகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, தான் பெற்ற அந்த ஆசீர்வாதம் அடுத்தவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தன் அனுபவ ரீதியாக ஆவியினுடைய ஆளுமையின் ஏவுதலின் வழியாக அதை அவரிடம் சொல்லி அவரையும் உத்வேகப்படுத்துவதையும்
அவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவதையும் இந்த நிகழ்வு வழியாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு இறுதியாக எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லி முடிக்கிறார் எலிசபெத் அம்மாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் ஒரு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, இதை நாம் பெறுகின்ற பொழுது பல நேரங்களிலே அதை எப்படி நாம் மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தி அதை சரியாக செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஒற்றை வேலையை வைத்தோ அந்த ஒற்றை பதவியை வைத்தோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் நாம் அனுபவித்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லக்கூடியது என்னவென்றால், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமை, அந்த பொறுப்பு, மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாளுக்கும் அந்த பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்னை மரியாள் அறிந்திருந்தாலும், ஆனால் அன்னை மரியாள் எந்த அளவிற்கு அதை தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பதவிகள், ஒரு நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் எல்லா விதமான சௌகரியத்தின் மத்தியிலே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீட்பின் திட்டத்தில் இறைவன் தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிறார் என்ற செய்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வினை அன்னை மரியாள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கேள்விகளுக்கு மத்தியிலே இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் எந்த அளவிற்கு தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தாரோ, அதை போலத்தான் நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அது துறவற வாழ்வாக இருக்கட்டும், குருத்துவ பணியாக இருக்கட்டும், இல்லற வாழ்வாக இருக்கட்டும், அலுவலக வாழ்வாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சகோதரனாக, சகோதரியாக, பொதுநிலையினராக, சமுதாய பணியாளராக, இப்படி எல்லா வகைகளிலும் இறைவன் நம்மிடம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதே பொறுப்பினை தான் கொடுத்திருக்கிறார். இவை அனைத்தையும் நாம் எடுத்து செயல்படுகின்ற பொழுது சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், இடையூறுகள், வருத்தங்கள், தடைகள், தவறான பேச்சுக்கள், குற்றம் சுமத்தப்படக்கூடிய தருணங்கள், குற்றவாளிகள் என்று சமுதாயத்தில் நம்மை நிறுத்தக்கூடிய தருணங்கள், இவை அனைத்தையும் நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் எடுத்திருக்கின்ற பொறுப்பை விட்டு விலகிச் சென்று கொண்டிருப்பது நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த அன்னை மரியாள் ஆவியினால் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு முதலில் கலங்கினாலும், இறைவன் உன்னோடு இருக்கிறார், உன்னதனின் வல்லமை உன் மீது நிழலிடம் உன்னை வழிநடத்தும் என்று சொன்னவுடனே, இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின் படியே எனக்காகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அன்னை மரியாள் அர்ப்பணித்து விட்டாள். அன்னை மரியாள் அர்ப்பணிப்பு எலிசபெத் அம்மாள் ஆவியின் ஆளுமையினால் உணர்ந்ததை அன்னை மரியாளுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அதை ஊக்கப்படுத்துகிறாள் எலிசபெத் அம்மாள். நாமும் இதுபோலத்தான் இறைவனிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை உணர்ந்து நம்மையும் ஊக்கப்படுத்தி, நம்மை போல் அடுத்தவர்கள் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஊக்கப்படுத்தி இறையாட்சி மலர நாம் உழைக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்று இந்த இரண்டு உள்ளங்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே இந்த இரண்டு உள்ளங்கள் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாம் பயணிக்க தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்று